ஒரு பெண் 55 வருஷமா மர்மத்தின் உச்சமாக இருக்கான்னு சொன்னால் நம்ப முடியுதா? அவள் பேயா இல்லை மனுஷியா? சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு தொடர்ந்து பாருங்கள். 1970 நார்வே டெத் வேலி. ஒரு ஃபேமிலி ஹைக்கிங்காக பனிச்சரிவுக்கு போகிறாங்க. அங்கே அவங்க பாதி இறந்த நிலையில் ஒரு பெண்ணோட சடலத்தை கண்டுபிடிக்கிறாங்க. அந்த சடலத்துக்கு பக்கத்தில் ஸ்லீப்பிங் பில்ஸ், பெட்ரோல் படல் கிடச்சிருக்கு. போலீஸ் இன்வெஸ்டிகேஷன் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அவங்க சம்மந்தப்பட்ட சூட்கேஸ் 2 கண்டுபிடிக்கப்படுது. அந்த சூட்கேஸில் பலவிதமான விக்ஸ், பல நாடுகளுடைய பாஸ்போர்ட்ஸ், அது மட்டும் இல்லாமல் கிளாத்ஸ் டிஃப்ரெண்ட் டைப்பில் கண்டுபிடிச்சிருக்காங்க. அந்த கிளாத்ஸில் எல்லாத்துலேயுமே லேபிள்ஸ் கட் பண்ணப்பட்டிருக்கு. அட்டாப்சியில் என்ன தெரிஞ்சதுன்னா, இவங்க எரியறதுக்கு முன்னாடியே 50 ஸ்லீப்பிங் ப்ளஸ் எடுத்திருக்காங்கன்னு, இவங்க போன்ஸ் உடைக்கப்பட்டிருக்கு அப்படின்னும், கைரேகை அழிக்கப்பட்டிருக்குன்னு சொல்கிறாங்க. பட் அது சிவில் வார் டைமுங்கனால இவங்க ஒரு ஸ்பையாக இருக்கலாம், இவங்க அடையாளத்தை யாரோ அழிக்க முயற்சிக்கிறாங்கன்னு போலீஸ் கன்ஃபார்ம் பண்ணுறாங்க. 2016 இந்த கேஸ் ரீஓப்பன் ஆகுது. இன்வெஸ்டிகேஷனில் அவங்க பல்லுக்கு டிஎன்ஏ வச்சு இவங்க ஜெர்மனை சேர்ந்தவங்க ஃப்ரெண்ட்ஸோடைய எல்லை பகுதியில் ஒருவேளை வாழ்ந்துருக்கலான்னு சொல்கிறாங்க. இப்போது அவங்க இறந்தது எப்படி? அது சூசைடா, மர்டரா, ஆக்சிடெண்ட்டா அப்படிங்கிறத நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள்.